எம்ஜிஆர் அவர்களின் மிரட்டலான மனித நேயத்தை பதிவுபடுத்தும் சம்பவம் இது. அவர் பூங்காவை சுற்றி வராரு. அவர் முதலமைச்சராக இருந்த காலம். மேஜை மேலே ஒரு மஞ்சள் பத்திரிக்கை இருக்குங்க. அதை எடுத்து படிக்கிறாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, எம்ஜிஆர் அவர்களின் ஆசைப்படி நடக்கும் திருமணம் அப்படின்னு போட்டு டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கு. கீழே மாரியப்பன், அப்புறம் ஒரு சின்ன முகவரி போட்டிருக்கு. உடனே அவர் அதிகாரிகளை கூப்பிடுறாரு. யார் இது அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்கிறாரு. அதிகாரிகளும் விசாரிக்கிறாங்க. போய் பார்த்தா ஒரு சேரும் சகதியுமாக இருக்கிற பகுதி, ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் சின்ன தகர ஒரு டப்பா மாதிரி ஒரு சின்ன கடைங்க. அதில் ஒருத்தர் செருப்பு தைச்சு கொண்டிருக்கிறார். அவரை போய் விசாரிக்கிறாங்க. அவர் சொல்ல, நான் தான் மாரியப்பன். சரி, எம்ஜிஆர் வீட்டுக்கு ஏதாவது பத்திரிக்கை அமிச்சிங்களா அப்படின்னு கேட்டால், ஆமான்னு அனுப்பினேன். என் பெரிய பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இப்போ 2வது பொண்ணோட கல்யாணம் அது அப்படின்னு சொன்னாராம். ஏன் உங்களுக்கு எம்ஜிஆர் அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்டதுக்கு, என்னையா இப்படி சொல்லிட்டீங்க, என்னோட பேர பிள்ளைகள்லாம் எம்ஜிஆர் போடுற மதிய உணவு தான் சாப்பிட்றாங்க, ஓட்டு என்னையா, நாங்கள் அவருக்கு எங்களோட உயிரே கொடுப்போம் அப்படின்னு சொன்னாராம். சரி, நீங்கள் பத்திரிக்கை அமைச்சிட்டிங்க, எம்ஜிஆர் அவர்கள் உங்கள் திருமணத்துக்கு வருவாரா அப்படின்னு கேட்டால், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். மாரியப்பன் சொல்கிறாரு, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எப்படி என்னோட வீட்டு திருமணத்துக்கெலாம் வருவார், என்னோட வீட்டு பத்திரிக்கை அவர் வீட்டுக்கு போச்சே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம். எம்ஜிஆர் அவர்கள் இதை உடனே கேட்டவுடனே அவரோட அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறாரு. நாளைக்கு காலைல 6:30 மணிக்கு எல்லாம் ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு விஐபி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோன்னு எல்லாரும் ரெடியாக அந்த பகுதியில் போய் இறங்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வேட்டை மடித்து கொண்டு அந்த சேரும் சகதியமான பகுதியில் இறங்கி நடக்கிறாரு மாரியப்பன் வீட்டை நோக்கி. மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. மாரியப்பன் வீட்டுக்கு போயிட்டு, என்ன மாரியப்பா, முகூர்த்த நேரம் தவறாமல் வந்துட்டேனா அப்படின்னு சொன்னாராம். மாரியப்பன் திகைச்சு போய் நின்னாராம். எம்ஜிஆர் சொன்னது, நம்ம ஒரு செல்வந்தர் வீட்டு கல்யாணத்துக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, அந்த திருமணம் நல்லா தான் நடக்கும், ஆனால் இந்த ஏழை தொண்டன் தான் நம்ம கட்சியின் ஜீவனாடின்னு சொன்னாராங்க. அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் நம்மளோட இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவத்தில் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.